இன்னைக்கு கிஜாமா ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அல்லாஹு வர்மா வைத்தியசாலையில் நபிவழி வைத்தியமான கிஜாமா ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம். கிஜாமா எப்படி செய்கிறதுனா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல பிரச்சனையா, இந்த இடத்துல இந்த கப்பை போடுறோம், இந்த இடத்துல இப்படி சக் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இப்படி ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுறணும். 5 நிமிஷம் கழிச்சுட்டு இதில் உள்ள ஏரை இப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கப்பு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடியூஸ் ஆன இடத்துல தான் என்ன பண்ணுறோம், ஸ்டெரைல் பண்ண சர்ஜிக்கல் நீடில் வச்சு மைனூட்டான ஒரு சின்ன சின்ன ஹோல் போட போகிறோம். இது ஸ்டெரைல் பண்ண நீடில். இந்த நீடில் வச்சு இப்போ அந்த இடத்துல சின்ன சின்னதாக, இப்போ எந்த இடத்துல சர்ஜிக்கல் பிளேடை வச்சு மைனூட்டான ஒரு சின்ன கீரல் போட்டோமோ அதே இடத்துல கப்பை வச்சு மறுபடியும் இப்படி சக் கொடுத்துரும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவோம். அந்த இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட ரத்தம் வெளியே வந்துடும். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா 5 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே ரிலீஸ் பண்ணி இந்த கப்பை எடுத்துட்டோம். யூஸ் பண்ண கப்பை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் அண்ட் த்ரோ பண்ணிடணும். இப்போ இதில் உள்ள ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேப்பர் வச்சு, டிஷ்யூ பேப்பரோ ஒரு நல்ல துணியோ, ஸ்டெரைல் பண்ண துணியை வச்சு நல்லா வலித்து தொடச்சி எடுத்துடணும். இந்த கிஜாமா ட்ரீட்மெண்ட்டு ரத்தக்கட்டு உள்ளவங்களுக்கு, தோல் நோய் உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனை கொடுக்கக்கூடியது. இந்த முறையை பயன்படுத்தி மருந்தில்லாத வாழ்க்கை வாழ்வோம்.